யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். கர்த்தர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? மோசேயோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். எங்க போ சொல்றாரு கர்த்தர் மோசேவை? இஸ்ரவேல் ஜனங்கள், தன்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை நோக்கி அபயமிடுறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. எங்களால இந்த டார்ச்சர் தாங்க முடியல, எங்களை எப்படியாவது இங்க விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மோசேவை அங்க அனுப்புறதுக்கு கூப்பிடுறாரு. நான் உன்னை பார்வோன் இடத்துல அனுப்புறேன், நீ பார்வோன் இடத்துல போய் பேசி என் ஜனங்களை மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு கர்த்தர் மோசையை கூப்பிடுறாரு. அப்போ மோசே என்ன சொல்றாரு பாப்போமா? மோசேவை எந்த இடத்துல பார்த்து கூப்பிடுறாரு கர்த்தர்? அவன் மீதியான் தேசத்துல ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவில் இருந்து மோசேயோடு கூட பேசுகிறார். இந்த மாதிரி நீ எகிப்துக்கு போகணும், என்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மோசே என்ன சொல்றான்? அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். கர்த்தர் இவ்வளவு வல்லமையோடு அங்க பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனா மோசே என்ன சொல்றான்? நான் பார்வோன் இடத்துக்கு போறதுக்கோ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம், நான் எந்த அளவுக்கு பாத்திரமா இருக்கிறேன்னு தெரியலையே, நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சாக்கு சொல்றான். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? அவன் நான் எம்மாத்திரம் சொல்றான். கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், நீ தனியா இதை செய்வ போறேன்னு நினைக்காத, நான் உன் கூடவே இருப்பேன், இந்த இடத்துல நீங்க திரும்ப வந்து இதே மலையில எனக்கு ஆராதனை செய்வீங்க, இதுதான் உனக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம் சொல்றாரு. அப்ப மறுபடியும் அவன் என்ன கேட்கிறான்? சரி, நான் இஸ்ரவேல் புத்திரர் இடத்துல போயிட்டு நான் உன்னுடைய நாமம் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் அவர் ரிப்ளை பண்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மறுபடியும் அவரு அங்க போய் என்னெல்லாம் பண்ணணும், எகிப்துல போய் பார்வோன் இடத்துல என்ன பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்றத காரியங்களை விளக்கமா சொல்லிட்டு வராரு. இப்போ 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மறுபடியும் மோசே என்ன கேட்கிறான்? அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். மறுபடியும் என்ன சொல்றான்? எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லா கதையும் கேட்டுட்டு மறுபடியும் சொல்றான், அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, நான் பேசுற வார்த்தைக்கு எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். கர்த்தர் என்ன சொல்றாரு? அவங்க உன்னை நம்புவாங்க அப்படின்றதுக்கு 3 அடையாளம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஒரு கோலை மோசே கையில வச்சிருக்கிறான். எதுக்கு? ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சிருக்கிறான் இல்லையா? அந்த கோலை நீ தரையிலே போடு. அது தரையில போடும்போது அது சர்ப்பமாகிறது. அப்போ தேவன் என்ன சொல்றாரு? அந்த வாளை உன் கையால பிடின்னு சொல்லும் போது அவனும் அதே போல செய்யறான். அந்த பாம்போட வாளை கையால பிடிக்கும் போது அது மறுபடியும் கோலாக மாறிடுது. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? இதே போல நீ அவங்க கிட்ட போய் செய். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். நீ நான் அனுப்பப்பட்ட ஆளுன்னு அவங்க நம்புறதுக்கு இதுதான் அடையாளம். இத பண்ணியும் அவங்க நம்பலன்னு சொன்னா 2வது அடையாளம் ஒண்ணு கொடுக்குறாரு. உன் கையை உன் உரையிலே போடு அப்படின்னு சொல்றாரு. உன் மடியிலே போடு. அதாவது அது அங்கில அவங்க ட்ரெஸ்ல பாக்கெட் போல ஏதோ இருக்கும் போல இருக்கு, அதுல போடுன்னு சொல்றாரு கைய.
அதுல கையை போட்டுட்டு வெளியில எடுக்கும் போது பார்த்தா கை வந்து வெண்மையா மாறி இருந்தது, குஷ்டம் பிடிச்சது போல மாறி இருந்தது. அப்போ மறுபடியும் என்ன சொல்றாரு கர்த்தர், மறுபடியும் உன் கைய உன் மடியில போடுன்னு சொல்றாரு. அவன் உள்ள போட்டு வெளியில எடுக்கும் போது எப்படி ஆயிடுச்சு, மறுபடியும் முதல்ல இருந்த கையை போலயே மாறிடுச்சு, சரியான சதையாக மாறிடுச்சு. அதான் கர்த்தர் சொல்றாரு, இது 2வது அடையாளம். ஃபர்ஸ்ட் அடையாளத்தை அவங்க நம்பலன்னா இது 2வது அடையாளம். இதை செஞ்சு காட்டினீங்கன்னா அவங்க நம்புவாங்க. இதுக்கும் அவங்க நம்பலன்னு சொன்னா 3வதா ஒரு அடையாளம் சொல்றாரு. அங்க இருக்கிற நதியில இருக்கிற தண்ணிய தரையில கத்துட்டு வந்து ஊத்து, அந்த தண்ணி வந்து ரத்தமா மாறும். இது 3வது அடையாளம். இது 3ம் செய்தா நிச்சயமா அவங்க வந்து நான் தான் உன்னை அனுப்புனேன்றதை அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் இவ்வளவு வல்லமையா பேசி கொண்டிருக்கிறார் அவனோடு கூட. அவன் மறுபடியும் என்ன சொல்றான் 10ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அவன் மறுபடியும் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் நான் எம்மாத்திரம் கேட்கிறான், அதுக்கப்புறம் என்னை நம்ப மாட்டாங்க, நான் பேசினா எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, நீர் தான் என்னை அனுப்புனீர், நான் உன்னை பார்த்தேன்னு அவங்க என்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அடுத்தது நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வேற ஒரு சாக்கு சொல்றான். எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம், நம்ம போவேணாம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம். ஏன்னா அவன் 40 வருட காலமா இப்ப அவங்க மாமனார் வீட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்ப அவன் யாரு, அவனோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அவன் யார் வீட்டுல வளர்ந்தான், எந்த விதத்துல பிறந்தான், எந்த கடவுளை அவன் வணங்கி கொண்டு இருக்கிறான், இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு என்ன பண்ணல, ஞாபகம் வரல, எல்லாத்தையும் மறந்துட்டான். இஸ்ரவேல் வம்சத்துல லேவி குடும்பத்துல பிறந்து பார்வோன் வீட்டுல வளர்ந்து அப்போ ஒரு எகிப்தியனோட சண்டை போட்டு அவன் எபிரேயனை வந்து அடிக்கிறான்னு சொல்லி ஒரு எகிப்தியனோட சண்டை போட்டு அந்த எகிப்தியன் அவன் அடிச்சதுனால மரித்து போனான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவனா இருந்தான் மோசே. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டான். என்ன சொல்றான், என்னால பேச முடியாது, எனக்கு திக்குவாயி மந்த நாவு, அந்த அளவுக்கு பேசுறதுக்கு என்னால முடியாது அப்படின்னு சாக்கு சொல்றான். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, 11ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார், ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார், கர்த்தராகிய நான் அல்லவா. நீ இவ்வளவு சொல்றியே எனக்கு பேச முடியாதுன்ட்டு, இவர் வாயையும் பார்வையையும் உண்டாக்கினது நான் தானே, நீ பேச முடியாதுன்றது என் கையில தான் இருக்கு, உன்னால நிச்சயமா பேச முடியும் அப்படின்றத போல விளக்கமா சொல்லாம இப்படி சொல்றாரு. ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார், கர்த்தராகிய நான் அல்லவா. அதனால நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். நீ பேச வேண்டிய சமயத்துல என்னெல்லாம் பேசணுமோ நான் உன் வாயோட இருந்து, உன் கூட இருந்து சொல்ல, நான் உன் வாயோட இருந்து நான் உனக்கு பேசுவேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் என்ன சொல்றான் மறுபடியும் 13ஆம் வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். வேற யாரையாவது அனுப்புங்க, நான் போல. மறுபடியும் வந்து அந்த வேலையில இருந்து தப்பிக்க தான் பாக்குறான். இப்போ என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, நான் ஆடு மேய்க்கிறேன்னா நாங்க நிம்மதியா சாப்பிட்டா போதும், 3 வேளை சாப்பிட்டு நாங்க நிம்மதியா வாழ்ந்துக்கிட்டா போதும் அப்படின்றத போல அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அவனுக்குன்னு கர்த்தர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்துக்காக அழைக்கிறாரு. உன்னை ஒரு பெரிய ஆளா ஆக்க போறேன்ப்பா, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவன் வந்து என்ன பண்ண மாட்டான், போறதுக்கு தயங்குறான். எப்படிப்பட்ட மோசே, இன்றைக்கு எல்லாராலும் பேசப்படுகிற மோசே, ஒரு பெரிய லீடர்ஷிப்புக்கு யாருதான் எடுத்துக்காட்டா இருந்தது, மோசே தான் முதல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது. எவ்வளோ பெரிய கூட்டத்தை லீட் பண்ணிட்டு போற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி யார்கிட்ட இருந்தது, மோசே இடத்துல இருந்தது. அப்படிப்பட்ட மோசே ஆரம்பத்துல தேவன் கூப்பிடும் போது அந்த வேலையில இருந்து எப்படி நம்ம தட்டி கழிச்சு தப்பிச்சு நம்ம லைஃப வாழலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா கர்த்தருடைய அழைப்பு, உன்னை வந்து நான் உண்டாக்குனது உன்னுடைய சொந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அல்ல, என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு, எனக்காக தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். என்னுடைய ஜனங்களை நடத்துவதற்கு தான் உன்னை வந்து இந்த பூமியில வச்சேன். என்னுடைய ஜனங்களை நடத்துறதுக்கு தான் உன்னை பார்வோனுடைய வீட்டுல வளர்க்க வச்சேன். நீ
குழந்தையிலே மரித்து போக வேண்டியது. ஏன்னா அவன் கூட பிறந்த மோசையோடு பிறந்த எத்தனையோ ஆண் பிள்ளைகள் அன்னைக்கு மரிச்சு போனாங்க இல்லையா? பார்வோனுடைய சட்டம் அப்படி சொல்லுது, பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மோசையோட தாய் அவனை கொன்று போடாம அவனை கொண்டு போய் ஆற்றுல விட்டா. ஒரு பாஸ்கெட் மாதிரி செஞ்சு, ஒரு கூடை மாதிரி செஞ்சு அதுல மோசேவை கொண்டு போய் ஆத்துல விட்டு அவனை காப்பாத்தினான், உயிரோட காப்பாத்தினான். அது அவளுடைய வேலை அல்ல, கர்த்தர் அவனை உயிரோட காத்திருக்கிறார். நீ பிறந்து உடனேயே மரித்து போக வேண்டியது, ஆனா உன்னை நான் உயிரோட காத்து இவ்வளவு தூரம் தூக்கி இத்தனை வருஷ காலம் உன்னை பாதுகாப்பா நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னா உன் சுய வாழ்க்கைய வாழ்றதுக்காக அல்ல, என்னுடைய ஜனங்களை தப்புவித்து என்னுடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்படியாய் உன்னை வைத்திருக்கிறேன், என்னுடைய வேலையை செய்யும்படியாய் உன்னை உயிரோட காத்திருக்கிறேன். அத நினைச்சு பாரு. இப்போ கர்த்தர் அவரை போன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிருக்கணும்? சரிங்க ஆண்டவரே நான் போறேன், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சிருக்கணும். ஆனா அவன் அப்படி செய்யாம எத்தனை முறை அதை தட்டி கழிக்கணும்னு நினைக்கிறானோ அத்தனை முறையும் நான் போல அப்படின்ற மாதிரி பல சாக்குகளை சொல்லிட்டே இருக்கிறான். இதனால கர்த்தருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. லாஸ்டா 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவன் எந்த அளவுக்கு வேண்டான்னு சொல்லி அந்த வேலையை தட்டி கழிச்சாலும், ஆனா தேவன் அவன் மேல வச்ச அபிஷேகத்தை எடுக்கவே இல்லை. அவன் அந்த வேலையை செய்ய வைக்கணுன்றதுக்காகவே அவன் அத்தனை முறை இல்ல நான் போலன்னு சொன்னாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன் வாயோடவே இருப்பேன்னு சொல்லியும் அவன் முடியாதுன்னு சொன்னபடினால, சரி உனக்காக உன்னுடைய அண்ணனை நான் வர வைக்கிறேன், உன் சகோதரனாகிய ஆரோன் வரான் பாரு, அவன் ரொம்ப நல்லா பேசுவானே, நான் அறிந்திருக்கிறேன். எப்படி சொல்றாரு கர்த்தரு? உனக்குதான் பேச வராதுன்னு சொல்றியே, அவன் ரொம்ப நல்லா பேசுவான். அப்போ நீ என்ன பண்ணு, நான் உன்கிட்ட சொல்லுகிற காரியங்களை உன் அண்ணன் இடத்துல சொல்லு, அவன் ஜனங்களோட கூட பேசுவான், அவன் உனக்கு வாயாக இருப்பான். உனக்கு வாய் தானே பிரச்சனைன்னு சொல்ற, உன்னால பேச முடியலன்னு தானே பிரச்சனைன்னு சொல்ற, அதுக்கு ஒரு ஆளை அனுப்புறேன் பாரு, அவன் உனக்கு வாயா இருப்பான், ஆனா நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறாரு. இன்றைக்கு நாம கூட மோசையை போலத்தான் கர்த்தர் ஒரு விஷயத்த இதை செய்ய, நீ இங்க போ அப்படின்னு சொன்னா, நான் யாரு, நான் யாருடைய பிள்ளையா இருக்கிற அப்படின்றத நீ யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் இந்த வழியில வந்தேன், எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதே, நான் இப்படி இருக்கிறேனே, நான் அப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது, நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். யாருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், யாருடைய ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சிலுவை மரணத்துல நமக்கு என்னவெல்லாம் வைத்திருக்கிறதுன்றதெல்லாம் மறந்துட்டோம். அதுல தைரியம் கூட இருக்கு. பயத்தை நமக்கு கொடுக்கல கர்த்தர், தைரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப கர்த்தர் ஒரு இடத்துக்கு போகணும் சொன்னா தைரியமா கர்த்தர் இடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் போறேன், ஆண்டவரே எங்க நான் போகணும் சொல்லுங்க, என்னை அனுப்பும், நான் போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல தைரியமா சொல்லணும். அப்போ அவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்னால முடியவே முடியாது, என்னால நான் ரொம்ப குறைச்சல் உள்ளவன், நான் தரித்திரத்துல இருக்கேன், நான் வெறுமையா இருக்கேன், எனக்கு நஷ்டமா இருக்கு, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு போ, இவங்க கிட்ட பேசு, இவங்களை விடுதலை பண்ணு. எவ்வளவு ஜனம் அங்க அடிமைத்தனத்துல இங்க இருக்கிறாங்க, பாவத்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, அந்த ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கு போ அப்படின்னு கர்த்தர் உங்களை அனுப்புனா, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம போறதுக்கு முன் வரணும். நம்ம முடியாது அப்படி இப்படின்னு சாக்கு சொன்னா என்ன பண்ணுவாரு? கர்த்தர் கோபப்படுவாரு.
கிறிஸ்துவின் மூலம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம உணர்ந்து அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். மோசே இப்படி கர்த்தருக்கு கோபமூட்டினபடியினால கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் சகோதரன் உனக்கு வாயாக இருப்பான்னு சொன்னார் இல்லையா? உனக்கு பதிலா என் ஜனங்களோட கூட ஆரோன் பேசுவான். அப்போ உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட அழைப்பு இருக்குமானால் என்னால முடியாதுன்னு தயவு செஞ்சு சொல்லாம கர்த்தர் மேல உங்க முழு நம்பிக்கையும் வைங்க. உங்களுடைய பலத்தின் மேலேயோ உங்களுடைய வாயின் மேலேயோ உங்களுடைய செயலின் மேலேயோ அந்த நம்பிக்கையை வைக்காமல், உங்களால முடியலன்னா கூட அப்பா உங்களால முடியும், உன்னால பேசவே முடியாது திக்கு நாவுன்னு நீ சொன்னாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு வாயாக இருப்பேன்னு சொல்றாரு. நான் உன் வாயோட இருந்து உன்னை பேச வைப்பேன்னு சொல்றாரு. அப்போ அவரால் எல்லாமே முடியும். அப்ப அவரை நம்புங்க. அவர் உங்களை நல்ல வழியில நடத்தி கொண்டு போவார். அவரால் உங்களை பேச வைக்க முடியும். ஒரு பெரிய கூட்டத்தை, அடிமைத்தனத்துல சிக்கி தவிக்கும் கூட்டத்தை உங்களை கொண்டு அவரால் ரட்சிக்க முடியும். உங்களை விட்டுட்டு வேற ஒரு ஆளை கூட அவரால் என்ன பண்ண முடியும்? அந்த வேலைக்கு யூஸ் பண்ண முடியும். ஆனா உங்க மேல வச்ச அபிஷேகத்தை அவர் எடுக்க மாட்டார். உங்களையே தான் கொண்டு அந்த வேலையை செய்யணும்னு அவர் விருப்பப்படுறாரு. இல்ல நீ தான் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது உங்ககிட்ட பேசி அந்த வேலையை செய்ய வைப்பார் கர்த்தர். கர்த்தர் நல்லவர். மோசேயை போல எடுத்த உடனே என்னால முடியாது அப்படின்னு பல காரணங்களை சொல்லி அந்த வேலையில இருந்து தப்பிக்காம அந்த வேலையை செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்.